வணக்கம் மாமே. இட்லி கடை படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தனுஷ் டைரக்ஷனில் ஒரு ஹோல்சம் படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து ராயன் பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் போனேன். செகண்ட் ஹாஃப் எதனா பண்ணி வச்சுருக்க போகிறாரு அப்படின்னு தான் போனேன். ஆனால் படம் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லணுன்னா இதால தான் தனுஷ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்புன்னு வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி நல்ல அப்பாவி மாதிரி இருந்தா மேடம் அப்படின்ற மாதிரி இருந்தார். ப்ளஸ் மற்ற கேரக்டர்ஸ் கூட நடிச்சிருந்ததில் சமுத்திரகனி, பார்த்திபன், சத்யராஜ், அருண் விஜய், நித்யா மேனன் எல்லாருமே அவங்கவுங்க ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா அருண் விஜய்லாம் பார்க்கும்போது அந்த அந்த பிஹேவியர் அப்படியே இருந்தது. அந்த ஈகோயிஸ்ட் எலைட் பிஹேவியர் ஒன்று இருக்கும் தெரியுமா, அது அப்படியே இருந்தது. அதை அவனை பார்க்கும்போது நம்மளுக்கே வெறுப்பாக இருக்கும், என்னடா அப்படிங்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்தது. சத்யராஜ் கேரக்டர் அந்த எல்லாமே அவங்க ப்ளே பண்ணதுலேருந்து அவங்களுக்கான ரோல் அவங்க நல்லா பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் மூவியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு மோஸ்ட்டாக ப்ரெடிக்டபிள் தான். பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல், பெரிய இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நார்மலாக போய்ட்டு நல்ல படம் பார்த்துட்டு வரா அந்த ஃபீல்டில் தான் இருந்தது இந்த படம். ப்ளஸ் இதில் வந்து இந்த படத்தில் மியூசிக் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் வந்து அந்த 3 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. 3 பாட்டுமே படத்துலேயும் நல்லா ஒர்க் ஆகிருந்தது. ஆனால் படத்தோட டியூரேஷன்னால் இந்த பாட்டை கவனிக்க டைம் இல்லாத மாதிரி கொஞ்சம் போரா போன மாதிரி தான் இருந்தது. மற்றபடி பாட்டெலாம் ரொம்ப நல்ல பாட்டு. எனக்கு 3 பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். என்ன சோகம், என்ஜாமிதான் தானே, எம்பாட்டன் சாமி வரும். 3 பாட்டுமே ரொம்ப நல்ல பாட்டு, கேட்டுப்பார். மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர், இந்த படத்தை பார்த்துட்டு யாரும் வேலையை விட்டுலாம் தயவு செஞ்சு வராதிங்க. ரியாலிட்டி வேறு. சொல்கிறவங்கள பொறுத்து. சொன்னவங்களே முதல்ல கிராமத்துக்கு போக மாட்டாங்க. அது ஒன்று தான் டிஸ்க்ளைமர். மற்றபடி படமாக அது நல்லா இருந்தது. அது ரியாலிட்டிக்கு எத்தனை வந்துடாதீங்க. அது மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சேன் நான். சில படங்களை படமாக பார்த்துட்டு அத்தோடு விட்டுருணும். அந்த மாதிரியான படத்தில் எதுவும் ஒன்று அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, பாய்.